Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சக பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். சுப்பிரமணியன், வணக்கம். என்ன நடந்தது? தாக்கப்பட்ட மருத்துவர் யார்? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. அதாவது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 28ஆம் தேதி நள்ளிரவில் நோயாளி ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த நோயாளியின் உறவினர்கள் அங்கு பணியில் இருந்த பயிற்சி மருத்துவர்கள் 3 வரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக அந்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சார்பில் சிவகங்கை நகர் காவல்துறையில் புகாரானது அளிக்கப்பட்டது. ஒரு வாரத்தை கடந்தும் அந்த புகாரின் மீது நகர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் கடந்த 5ஆம் தேதி பயிற்சி மருத்துவர் சார்பில் ஒரு போராட்டமானது அறிவிக்கப்பட்டு அதன்படி பயிற்சி மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே காத்திருப்பு போராட்டம் மற்றும் பேரணியாக சென்று காவல்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனை அடுத்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை தரப்பில் இருந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாட்கள் அவகாசம் கோரியிருந்தனர். போராட்டத்தை பயிற்சி மருத்துவர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை நிறுத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் 2 நாட்கள் ஆகியும் இதுவரையிலும் அந்த குற்றவாளிகள், அதாவது மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்திய அதே போல உண்மைக்கு புறம்பாக மாற்றாக வேறொரு நபரை கைது செய்து பொய்யாக கணக்கு காண்பதாக கூறி காவல்துறை இதை ஒரு உண்மையான விசாரணை நடத்தவில்லை என கூறி பயிற்சி மருத்துவர்கள் இன்று மீண்டும் போராட்டத்தில் குறித்துள்ளனர். இதன் காரணமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட பயிற்சி மாணவர்கள் போராட்டத்தை குறித்து மருத்துவக் கல்லூரி வளாக வாயிலே அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர்களுக்கு ஆதரவாக முதுநிலை மருத்துவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக மருத்துவக் கல்லூரியில் அதாவது முதுநிலை மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டிய நோயாளிகள் மிகுந்த சிரமத்துக்குள் ஆகினர். முதுநிலை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதன் காரணமாக அவர்களிடம் ஆலோசனை கிடைக்காமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நோயாளிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வரும் நிலையில் பயிற்சி மருத்துவர்களின் போராட்டத்தை கைவிட காவல்துறை விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி. Omax, Vest and Briefs.